friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்பெஷல் அண்ட் ஹெல்தியான ரெசிபி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வரகரிசி பாயசம் தாங்க. இது எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படினு நினைக்கிறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கிறேன். இது நல்லா டபுள் ஆகும். சோ நான் சின்ன கப்ல ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்து 3 வாட்டி கழுவி வச்சிருக்கேன். இப்போ இந்த கழுவின வரகரிசியை நான் குக்கர்ல சேர்த்துக்கிறேன். இதை வேக வைக்கிறதுக்கு எந்த கப்பில் நீங்கள் வரகரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 5 கப் தண்ணி ஊற்றுங்க. இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். இது வேக வைக்க வேண்டிய டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விசில் வர வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் விசில் வந்த பிறகு நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைங்க. அண்ட் அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அப்படியே திறக்காமல் விட்டுருங்க. இப்போது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இதை நல்லா மசிச்சிருவோம். நம்ம நல்லா மசிச்சுக்கோங்க. இது நல்லா மசிச்சு முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ நான் பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஏலக்காவை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. வரகரிசியை இது பால் கொதிச்ச பிறகு தான் ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, இப்போ நான் பால் கொதிச்ச உடனே இந்த வரகரிசியை சேர்த்துக்கிறேன். இது நம்ம சேர்த்த உடனே பாலில் வரகரிசி கட்டி கட்டியாக லம்ஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா உள்ளே பால்லே வச்சு மசிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது நல்லா பிரிஞ்சு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது இதை நல்லா வத்தட்டும். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பால் வத்தட்டும். இப்போது ஒரு சைடில் நம்ம இது கேஷ்யூ, தேவையான அளவு கேஷ்யூஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் குட்டி குட்டியாக வெட்டி வச்ச கேஷ்யூஸ் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ண போகும்போது உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்மெல் வரும். அது உங்களோட டிஷ்ஷுக்கே ஒரு ஃப்ளேவர் தரும். ஸோ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன், ரொம்ப கறியை விட்டுறாதீங்க, நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்த பிறகு இந்த கீரோட நம்ம இந்த கேஷ்யூ நட்ஸ், ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வரகரிசி கீர், அதாவது வரகரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்தி அண்ட் டேஸ்டான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் ஹெல்தியான ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.